First time வந்திருக்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். First time health care training. Okay, right. So first time வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சரி, இதை பற்றி யார் சொல்ல போகிறாங்க, அந்த அளவுக்கு முதல்ல அவருக்கு நாலேஜ் இருக்குமா, சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக புரியுமா, ஸோ எந்த அளவுக்கு இது நம்மளால் கன்வீனியண்ட்டாக புரிஞ்சிக்க முடியும், இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். ஒரு 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு தாராளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதும் இல்லையா? ரைட், ஓகே. ஸோ இனி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டடான ஒரு விஷயம் நான் ஜாயின் பண்ண டைமில், வெஸ்டீஜில் நான் ஜாயின் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா அப்போது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் பெருசாக கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு பிடிச்சது எல்லாமே ரைஸ் பிரான் ஆயில், அஷூர் சோப்பு, ஸோ இதுதான். இதை பற்றி நிறைய நம்ம பேசுவோம். இப்போ ஹெல்த் கேருக்கான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இல்லை. ஸோ மேக்ஸிமம் எங்கே இந்த ப்ராடக்ட் மூவ் ஆகும் அப்படின்னா, ப்ராப்ளம் இருந்தால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குன்னா அந்த இடத்துல தான் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதை தாண்டி நான் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்ஸில் சப்ளிமெண்ட்ஸ் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது நோய்க்கான ப்ராடக்ட் இல்லை, ஹெல்த்துக்கான ப்ராடக்ட், ஆரோக்கியத்துக்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி இருந்துட்டு இந்த வியாபாரம் இன்னைக்கு ஒரு 4 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில். இது நடந்துட்டு இருக்கு. அது காரணம் என்ன, மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வெறும் ஒரு நோய்க்கான ஒரு ப்ராடக்ட் இல்லை, இது ஹெல்த்க்கான ஒரு ப்ராடக்ட் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அருண் சார் இப்போ தான் நான் கேட்டிருந்தேன் க்ரௌண்ட் டேரக்டர்கிட்ட, சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ குறைச்சிட்டாங்க சார், மக்கள் இப்போ நிறைய பயன்படுத்துறது இல்லை, ஏன்னா பழையபடியே திரும்ப டிசீஸ் ஓரியன்டாக அப்படி போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஸோ மேபி ஒரு ரைட் டைம் இந்த ட்ரைனிங் வந்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லும்போது இந்த 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 ட்ரைனிங் அப்படிங்கிறது, சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல இதுக்கு எடுக்கிறேன். எவ்வளோ நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? 6:30 மணி ஆச்சு, 6:40 கிட்ட ஆகும் போது. ஸோ எவ்வளோ நேரம் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? முடிகிற வரைக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? ரைட். ஏன்னா ஒரு 8 மணி தாண்டிச்சுனாலே அப்படியே கொஞ்சம் போகணும், பசிக்கும், சாப்பிடணும், இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த பொறுமை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நானும் அது ரொம்ப டீட்டெயிலாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அது 3 பார்ட்டாக நான் பிரிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் திங் சப்ளிமெண்ட்னா என்ன, யார் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், அதோட தேவைங்கிறத முதல் பார்ப்போம். ரெண்டாவது ஒரு ப்ராடக்டை பற்றின இன்ஃபர்மேஷன், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவதா எல்லாத்தையுமே இப்போ நம்ம எப்படி ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒருத்தருக்கு எப்படி நம்மளால் சொல்ல முடியும், நம்ம எப்படி பயன்படுத்த முடியும். ஸோ இது 3 பார்ட்டும் முடிக்கிறதுக்கு எனக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் கிட்ட தேவை. எல்லாருக்கும் ஓகேவா? ரைட். ஸோ ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வெல்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது என்ன? எந்த காலகட்டத்திலும் உடம்புக்குள்ள நோய் வரக்கூடாது, நோய் வந்தாலும் நோயை முறியடிக்கிற சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இதுதான் உண்மையான ஒரு வெல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த வெல்னஸ் எங்கேருந்து கிடைக்கும்? சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து தான் இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஊட்டச்சத்துக்கள் இதுதான் முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, சுகர் வருது, பிபி வருது, தைராய்டு வருது, மூட்டு தேய்மானம் வருது, இந்த மாதிரி நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வயசாயிடுச்சு, சுகர் வந்துச்சு, வயசாயிடுச்சு, பிபி வந்துச்சு. அப்போ வயசான நோய்கள் வரலாம் அப்படின்னு எந்த விஷயமும் கிடையாது. பட் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது, சரி இதோட நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது முற்றிலும் தவறு. அப்போ நம்ம என்ன முதல்ல நம்ம ரெடி பண்ணணும்னா, நம்மளுடைய வெல்னஸை நம்ம தயார் பண்ணணும். அப்போ இந்த வெல்னஸோட சேர்த்து ஒரு வார்த்தை தான் என்ன சொல்கிறோம், ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, ஹெல்த் அப்படிங்கிறது என்ன? ஏதோ நம்ம உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது மட்டும் ஹெல்த்துங்கிறது கிடையாது. ஏன்னா நோய் இல்லைன்னா நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஹெல்த் அப்படிங்கிறது பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. உடல்